வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு கதம்ப காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன், நூல்கோல் எடுத்திருக்கேன், பெல் பெப்பர் எடுத்திருக்கேன், பீன்ஸ் எடுத்திருக்கேன், கோஸ் எடுத்திருக்கேன், பீஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா எல்லாமே அலம்பிட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. நாம் இதை ஒரு ஆவி வேக போட்டு எடுத்துக்கலாம். பெல் பெப்பர், பீன்ஸ், கோஸ், கேரட், நூல்கோல், பட்டாணி இதை நல்லா அலம்பிட்டு நறுக்கிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வதக்கியாச்சு. இதுலயே பச்சை மிளகாவையும் நறுக்கி போட்டாச்சு. பாருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. தாளிச்சுட்டு கூட வேக வைக்கலாம். நான் தாளிக்கல, வெறுமே ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நான் இதில் தேங்காவை கொட்டி இதை நல்லா கலரிட்டு இதுக்கு மேலே தாளித்து கொட்டிடணும். பாருங்கள், தேங்காய் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா கலரி விடுங்க. ஃப்ரோசன் தேங்காய்னால கெட்டியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நான் அடுப்பை அமுத்திடுறேன். அது சூடுலேயே இதுவாகிடும். தேங்காய் போட்டு நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாளித்து கொட்டுறதை காட்டுறேன். பாருங்கள், தாளித்து கொட்டியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதை நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. நான் அடுப்பு அமுத்தியாச்சு. நல்லா கலரி கொடுங்க. அவ்வளோதான், கதம்பக்காய் ரெடி. இது ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, குழம்பு சாதத்துக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள்.